Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல chana masala recipe தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெள்ளை சுண்டல் நைட் ஊற வச்சு 5 விசில்ல வேக வச்சு இறக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல நறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே brown color ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல ஆயில் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமா பட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச ஆனியன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 டொமேட்டோவை நல்லா பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி சுண்டலை எடுத்து நல்லா மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும் நம்ம குழம்பு. இப்போ மசிச்ச சுண்டலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வர டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச சுண்டல் முழுசாக இருக்கும்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி குக் பண்ணனால மசாலா வாடை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான chana மசாலா ரெடியாக இருக்குது. இந்த chana மசாலா பூரி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.